ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவம் நடந்துச்சு. என்ன நடக்குதுன்ற மாதிரி இருக்குது. நேற்றே வந்துட்டு நாமினேஷன் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்துச்சு. அதை வந்து நான் கொடுத்துருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் வந்துட்டு மிஸ் ஆகிட்டாங்க. என்ன நடக்குது? வர வர வந்துட்டு எவிக்ஷன் டீட்டெயில் வந்தாலும் தப்பு தப்பாக வருது, நாமினேஷன் டீட்டெயில் வந்தாலும் தப்பு தப்பாக வருது. சரி, ஓகே, இப்போ தான் லைவில் வந்து முடிஞ்சுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 11 பேர் உள்ளே வந்திருக்காங்க. பட் ஒரு சில பேர்லாம் வந்துட்டு மிஸ் ஆகிட்டாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. குறிப்பாக அரோரா மிஸ்ஸிங். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ரம்யா வந்துட்டு கேப்டன் ஆகிட்டாங்க. ஆதரையும் வந்து வாட்டி வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வீக் அவங்களுக்கு 2வது சான்ஸ் கொடுத்த ஒரு காரணத்தினால. சபரி வரல, யானா வரல. ஸோ யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு எஃப்ஜே வந்துட்டாப்ல. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வாரம் எஃப்ஜேக்கு வந்து அப்படின்றது நல்லாவே தெரியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திவ்யா வந்திருக்காங்க. திவ்யாலாம் கண்டிப்பாக இந்த வாரம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கமருதீன் வந்திருக்காப்புல. இப்போ என்ன காரணம் சொல்ல தெரியல. ஏன்னா இந்த வாரம் முழுக்க வந்துட்டு விஜய் பார்வதிக்கிட்டே பேசவே இல்லை போன வாரம் ஃபுல்லாக. இப்போ வந்துட்டு நாமினேஷன்ஸில் வந்திருக்காரு. இப்போ யாரை குறை சொல்லுவார் பார்ப்போம். அடுத்து வந்து விஜய் பார்வதி வந்துட்டாங்க. அதுவும் யார் யாரில் நாமினேட் பண்ணாங்க தெரியுமா? அதே தான், கனி, அரோரா, என்னத்தை சொல்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா சபரி அவங்களாம் பண்ணாங்க. பிரஜன் நாமினேஷன்ஸில் வந்திருக்காங்க. அமித் நாமினேஷன் வந்திருக்காங்க. அதுவும் குறிப்பாக அமித்துக்கு என்ன சொல்லப்பட்டதுன்னா, அந்த மாதம் அது மாதமாக வரப்போகுது, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியை வந்து கிண்டல் பண்ணார்ல. அதனால் சாண்ட்ரா, பிரஜன் மாதிரி அவங்களாம் வந்து நாமினேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் விக்கல் சிக்ரம் வந்திருக்காப்புல. வினோத் வந்துட்டார். அதுக்கப்புறம் கனி வந்திருக்காங்க. சுபிக்ஷா வந்திருக்காங்க. இதில் பார்க்கும்போது நம்மளுக்கு கிளியராக தெரியுது, கனி வந்தாலும் எவிக்ஷனில் பேர் சொன்னாலும் அவங்க வந்து அந்த எவிக்ஷனை கேன்சல் பண்ணுற அளவுக்கு போகுது. ஸோ அதனால் வந்துட்டு நம்மளுக்கு இதிலே பியூராக தெரியுது எஃப்ஜேவும் சுபிக்ஷாவும் காலி. ஸோ மற்றவங்களாம் உள்ளே இருக்கிறது வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 பேர். மறுபடியும் சொல்கிற கேட்டுக்குங்க. சுபிக்ஷா, கனி, வினோத், விக்கல் சிக்ரம், சாண்ட்ரா, அமித், பிரஜன், விஜய் பார்வதி, கமருதீன், திவ்யா, எஃப்ஜே. ஸோ இவங்க தான் வந்துட்டு இந்த வாரம் 9th வீக்கோட நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்தவங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இதில் வேறு யாரெல்லாம் உள்ளே வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் கண்டிப்பாக வந்து அரோரா வந்திருக்குன்னு எதிர்பார்த்தேன், பட் மிஸ் ஆகிட்டாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காம நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.